இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இவன் கடன் வாங்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? என்கிட்ட காத்துரு, என்கிட்ட கேளு, நான் தருவேன்ல. நான் உனக்கு தர மாட்டேனா? உன் தேவையை சந்திக்க மாட்டேனா? உன் பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேனா? உனக்கு அவசியமான எல்லாம் நான் தருவேன். ஆடம்பரமான தர மாட்டேன். அப்போ நீங்க ஆண்டவரிடத்துல எல்லாமே கேட்டு 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 பழகினா கடன் பிரச்சனை விடுதலை அடைய முடியும். அதனால முதல்ல நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இனி நான் கடன் வாங்க மாட்டேன், என்ன வேணாலும் உங்ககிட்ட தான் கேட்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கடன் கொடுக்கிறவனாய் ஆசீர்வதிப்பேன். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். கர்த்தராலே முடியும். விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவதை நீங்க பார்ப்பீங்க. நான் அப்படி அநேகருக்கு அற்புதம் நடந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். லட்சக்கணக்கா, ஏன் கோடிக்கணக்கா கடன் பிரச்சனையும் கூட விடுதலை பெற்று இன்னைக்கு ஆசீர்வாதமா கடன் இல்லாத வாழ்க்கை வாழுகிறார்கள். உங்களுக்கு அந்த வாழ்க்கை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, இனி நான் கடன் வாங்க மாட்டேன். என் தேவைக்கு மனுஷரை தேட மாட்டேன், கடன் கொடுக்கிற ஆளை தேட மாட்டேன். உம்மை தேடுவேன், ஆசீர்வதிக்கிற உம்மை தேடுவேன், உம்மை விசுவாசிப்பேன், உம்மிடத்தில் கேட்பேன், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவேன். இனி கடன் வாங்க மாட்டேன். அந்த பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். கடன் கொடுக்கும்படிக்கு என்னை ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தை வாழ்க்கையில நிறைவேறட்டும். நான் அதை விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன், நான் அதை அனுபவிக்க போகிறேன். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.